ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு OnePlus Nord 2 வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அந்த லான்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிறது. ஏன்னா OnePlus Nord அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்டு தான், எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணாங்க. இப்போ அதுக்கு சக்ஸஸராக தான் இப்போ வந்து Nord 2 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இதை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதும் என்னோடய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக் லைட்டர் வ்ளாக். மறக்காமல் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ OnePlus Nord 2ஓட ஸ்பெக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட டிசைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. பட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ப்ளஸ் இதில் வந்து அலர்ட்ஸ் லைட்டர் வந்து வந்திருக்கு. ப்ளஸ் இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கிடையாது. இது Nord CEலையுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து Nord 2லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பேட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 4500 mAh பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் 65 வாட்ஸ் இவங்க சொல்கிற அந்த வார்ப் சார்ஜரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஃபாஸ்ட்டுமே வந்து நல்லாவே இருக்கும். பேட்ரி பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே தான் பண்ணியிருப்பாங்க OnePlus. ஸோ பேட்ரி வந்து ஒரு நல்ல இது தான். அடுத்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க OnePlus. அது எப்போவுமே அவங்களது மட்டும் ஃப்ளூயிட் AMOLEDனு மென்ஷன் பண்ணுவாங்க, அது ஏன்னு தெரியல. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பயோமெட்ரிக்ஸில். அதுக்கப்புறம் இதில் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ் இல்லாத வரைக்குமே 90 ஹெர்ட்ஸுங்கிறது பெட்டர் தான். அது போக பேட்ரி ஆப்டிமைசேஷனுக்குமே வந்து 90 வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ப்ராசஸர் பயங்கரமான விஷயம். அந்த ஃபோனில் வந்து OnePlus ஃபஸ்ட் டைமாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து டைமென்சிட்டியோட 1200 சிப்பை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, மீடியாடெக்கோடது. ஸோ இது வரைக்கும் OnePlusல ஸ்னாப்ட்ராகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா பெட்டராகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். பட் இப்போது இந்த மீடியாடெக் 1200 சிப் யூஸ் பண்ணியிருக்கிறது எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. அது போக ப்ராசஸருமே வெயிட்டான ப்ராசஸர் தான். இது வந்து ஒரு 860 to 870 கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கும். ஸோ இப்போ கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபிக்கு வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வரப்போகுது. அது போக இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். OnePlus 9ல் இருக்கிற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஃபேஸிங் கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 MB வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேவையே இல்லாத அந்த 2 MB வந்து எதுக்குன்னு தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சல் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 64 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் 50யுமே வந்து OnePlus வந்து பெஸ்ட்டாக தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தடவை போன தடவை லான்ச் ஆன நார்டை விட இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா நார்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா கேமரா அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் Nord 2 வந்து கண்டிப்பாக வந்து கேமரா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இருக்கும் தான் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா OnePlus ஒரு விஷயத்துலையும் அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து OIS இருக்குது, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 வருது வித் Oxygen OS. நம்ம தெரிஞ்சது தான் Oxygen OS தான் எல்லாருமே வந்து வாங்கிறதுக்கு மெயின் ரீசன் OnePlus. நானுமே வந்து Oxygen OSோட பயங்கரமான ஃபேன் தான். பட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனால் Nord CE அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்படின்னு மாதிரி யூசர்ஸ் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பக்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இல்லைனா OnePlusக்கு இருக்கிற அந்த OSோட பேரே வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா OPPO Reno 6 Pro அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்துருச்சு தெரியுமா, அந்த ஃபோனோட அப்படியே எல்லா ஃபீச்சர்ஸையும் இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
ஒரு 33 to 35 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸ் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து நல்ல ஒரு ஸ்பெக்ஸ் தான், ஓகேங்களா. இப்போது நாட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் 2 போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ், கேமரா வைஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் ஓஎஸ் இப்போது ரீசெண்டான பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் வருவோம் எப்படியும். ஏன்னா பேர் அவங்க தக்க வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரியல்மிலேருந்து X7 Pro அப்படின்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா, மேக்ஸ் அப்படின்னு. அந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆஃபர்ஸ் வரப்போகுது. அதில் வந்து 24,000 கிடைக்க போகுது. சேம் மீடியாடெக் 1200. ஸோ இந்த ஆஃபருக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒன்ப்ளஸாக இருக்கட்டும், இப்போ போக்கோ லான்ச் ஆக போகுது, ஜிடி எல்லாமே ஆப்பு தான். ஏன்னா வந்து ரியல்மி X7 மேக்ஸே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த ஃபோன் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக வரும்போது ஒன்ப்ளஸ் இந்த டைமில் வந்து 30க்கு மேலே லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படியும் எல்லாம் வாங்கிடுவாங்க. பட் ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ரியல்மி X7 மேக்ஸ் போகலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த ஐக்யூலேருந்து 7 லெஜெண்டுன்னு வந்துச்சு தெரியுமா, அதுவுமே வந்து 30,000 இருந்தால் ஸ்டார்டிங் நினைக்கிறேன், 31. அதுக்கப்புறம் Mi 11 அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 30ல் தான் ஸ்டார்ட்டு. எல்லாமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸரு, கேமராவுமே பெட்டராக பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபோனில் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.